வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான 101 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. தனியார் கட்டுமான நிறுவனத்திடம் 28 கோடி லஞ்சம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு மதுரை பாலமேட்டில் கோலாகலமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய காளையர்கள். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 14 காளைகளை அடக்கி நத்தம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் முதலிடம். அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பிடிஆர் பழனிவேல் ஆகியோர் பார்த்திபனுக்கு காரை பரிசளித்தனர். பாலமேடு ஜல்லிக்கட்டில் 12 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்த துளசிராமுக்கு பைக் பரிசு. 11 காளைகளை அடக்கி 3ஆம் இடம் பிடித்த பொதும்பு பிரபாகரனுக்கு எலக்ட்ரிக் பைக் பரிசு. பாலமேடு ஜல்லிக்கட்டில் சத்திரப்பட்டியைச் சேர்ந்த விஜயா தங்கபாண்டி என்பவரது காளை சிறந்த காளையாக தேர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பில் சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசு. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டின் போது காளை முட்டியதில் நவீன் என்ற மாடுபிடி வீரர் உயிரிழப்பு. உடலை வாங்க மறுத்து ராஜாஜி அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சூரியூர் ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார் ரஞ்சித் குமார். இருசக்கர வாகனத்தை பரிசளித்த விழா கமிட்டி. சூரியூர் ஜல்லிக்கட்டில் 681 காளைகள் களம் கண்ட நிலையில் மாட்டின் உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் உட்பட 82 பேர் காயமடைந்தனர். மேல் சிகிச்சைக்காக 13 பேர் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் கொம்பன் காளை வெற்றி. விஜயபாஸ்கரிடம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பரிசை வழங்கினார். திருச்சி சூரியூரில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருடன் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்தது மகிழ்ச்சி என்றும் பேட்டி. சென்னை உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை 13 தற்காலிக உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. மெரினாவில் காணும் பொங்கலை முன்னிட்டு மக்கள் அதிகம் கூடுவார்கள் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சென்னையில் வியாழக்கிழமை கூடுதலாக 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டியில் வெள்ளை நிற உடை அணிந்து பொங்கல் கொண்டாடிய பெண்கள். ஊர் வழக்கப்படி ஆண்டுதோறும் மாட்டுப் பொங்கலை கொண்டாடுவதாக தகவல். சிவகங்கையில் உள்ள தனது சொந்த கிராமத்தில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடிய இலங்கை முன்னாள் அமைச்சர் செந்தில் தொண்டைமான். தனது டாப் 10 காளைகளுடன் கொண்டாடிய காட்சிகள் இணையத்தில் வைரல். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காவி உடையில் உள்ள திருவள்ளுவர் புகைப்படத்திற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மலர் தூவி மரியாதை. கடந்த ஆண்டை போன்று காவி உடையில் திருவள்ளுவர் படத்தை மீண்டும் பதிவிட்டதால் சர்ச்சை.
திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற விழாவில் 10 பேருக்கு விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெரியார், அம்பேத்கர், காமராஜர் உள்ளிட்டோர் பெயர்களில் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான காமராஜர் விருதை காங்கிரஸ் மூத்த தலைவர் KV தங்கபாலுவுக்கு வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருவள்ளுவர் விருது புலவர் படிக்கராமு மற்றும் மகாகவி பாரதியார் விருது கவிஞர் கபிலனுக்கும் வழங்கப்பட்டது. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவின் கிராமிய கலைஞர்களின் ஒரு நாள் ஊதியம் தலா 5000 உயர்வு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினருடன் தவேகாவினர் சந்திப்பு. விவசாயம், பயிரிடப்படும் விவரம், நீர்நிலைகள் குறித்து கேட்டறிந்தனர். சென்னை IITயில் முதுகலை மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் கைது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை. மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிடக் கோரியதாக வெளியான செய்திக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மறுப்பு. தனுஷ்கோடி திட்டத்தில் தமிழ்நாடு அரசிடம் எந்த நிலப்பிரச்சனையும் இல்லை என்றும் விளக்கம். தூத்துக்குடி மதுரை அகல ரயில் பாதை திட்டத்தின் நில எடுப்பில் எந்த சிக்கலும் இல்லை. திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்தும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். மதுரை தூத்துக்குடி அகல ரயில் பாதை திட்டத்திற்கு நிதியை ஒதுக்க வேண்டும் என்று MP சு வெங்கடேசன் வலியுறுத்தல். ரயில்வே அமைச்சகமும் அமைச்சரும் மக்களிடம் உண்மையை பேச இனியாவது முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை. கோவளம் ஹெலிகாப்டர் சுற்றுலா திட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று அன்புமணி ராமதாஸ் கருத்து. கிழக்கு கடற்கரையை பறவைகள் வாழ்விடமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. RSS தலைவர் மோகன் பகவத் கூறிய கருத்து அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல். காங்கிரஸ் அலுவலகத்தை திறந்து வைத்த பின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேட்புமனு தாக்கல். தனது மனைவி மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஒத்திவைக்கப்பட்ட UGC நெட் தேர்வுக்கான மறு தேதி அறிவிப்பு. 17 பாடங்களுக்கான தேர்வுகள் வருகின்ற 21 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்றும் தகவல். அயர்லாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி 304 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. ஒருநாள் போட்டியில் 435 ரன்களை குவித்து இந்திய ஆடவர் அணியின் சாதனையை முறியடித்த மகளிர் அணி. கார் ரேஸில் வெற்றி பெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி. துபாய் கார் பந்தயத்தில் வெற்றி பெற்ற நிலையில் தனது குழுவினர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்து அஜித் வீடியோ வெளியீடு.